சாம்பார் வழி தூக்கிட்டு போற ஒரு மனுஷன் சாதாரணமா தெரியிறான்ல. அந்த பார்வையே எவ்வளவு சிக்கலானதுன்னு நெனைக்கிறீங்க? கொடூரமானதுன்னு சொல்லுவேன். ஒரு ஒரு தப்பே செய்றவன அப்படி நெனச்சாலே, "சரி அப்படி விடு. அவனுக்கு இன்னொரு சான்ஸ் குடுன்னு" நம்ம சொல்லுவோம். அவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு மனுஷன, அவ்வளோ பரிசுத்தமா இருக்கிற ஒருத்தன, அவன் எல்லா வேலையும் எடுத்து செய்றாங்கிறதுக்காக நம்ம அவன அலட்சியப்படுத்துறது இருக்குல்ல. நம்ம எத வச்சு நம்ம அந்த சீர்தூக்கி பார்க்குறோம்னு ஒண்ணு இருக்குல்ல. கொண்டாடப்பட வேண்டியவனே அவன் தான். அவன கூப்பிட்டு உட்கார வச்சு, "நீ உட்காரு முதல்ல நாங்க நாங்க சாப்பாட போடுறோம். நீ சாப்பிடு." அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு அது நடக்காது. நீங்க சொல்றது உண்ம. ம். அவங்க எல்லாருக்கும் பரிமாறி முடிச்சுட்டு, அன்னைக்கு வந்து ஒரு 20 ஐட்டம் இலையில இருக்கணும்னா, அவன் சாப்பிட போம்போது 5 கூட இருக்காது. ம். அவன் உட்கார்ந்து ஏதோ இருக்கிறத சரி போடுங்கன்னு சொல்லி ஆறுனது எதையோ ஒண்ண சாப்பிட்டு டக்குன்னு கைய கழுவிட்டு அவன் அடுத்த வேலைக்கு ஓடிட்டு இருப்பான். அவனுக்கு வேலை இல்லாமலோ, அவன் கையில காசு இல்லாமலோ கிடையாது. அவனுடைய முடிவு அது. இது என் வீட்டு தேவை. நான் இறங்கி செய்யணும். இத யாரும் எனக்கு சொல்லணும்னு கூட அவன் எதிர்பார்க்க ம். மாட்டான். திடீர்னு அந்த கல்யாணத்துல இலை இருக்காது. டக்குன்னு ஒரு அவனே டிவிஎஸ் எக்ஸ்எல் எடுத்துட்டு ஓடி போய் அவனே இலைய வாங்கிட்டு ரொம்ப நேரம் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, அவன் அந்த சமைக்க வந்திருக்கிறாங்கல்ல, அந்த டீம்ல ஒருத்தர் போல அப்படி. பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு போய் சட்டையெல்லாம் மாத்திட்டு வந்து நிப்பான் முன்னாடி. அப்பதான் அவன் சொந்தக்காரன்னே தெரியும். போற்றப்பட வேண்டியவன் அவன் தான்.